பார்த்தீங்களா எங்கள் அம்மா இட்லி வாங்கி அந்த சாப்பிடுக்குள்ளேயே அழுகுது ஃப்ரெண்ட்ஸ். அது சாப்பிடுக்குள்ளேயே நிம்மதியாக சாப்பிட விட மாட்டேங்குது. அப்புறம் வந்து பாட்டிமான்னு சொன்னாலும் திட்டுறாங்க. சாப்பிடக்குள்ளேயே நிம்மதியாக சாப்பிட வேண்டியதானே. 4 பிள்ளைங்க சோறு போடல, என்னை யாரும் பார்த்துக்கலன்னு அழுகுறாங்க. நான் வாங்கி அந்த கொடுக்குறேன்னா இல்லையா, வேலைக்கு வேலை சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோமா இல்லையா, அது சாப்பிட வேண்டியதானே. காலைல காஃபி குடிச்சிது, இப்போ 3 இட்லி வச்சுருக்கேன் சாப்பிடுது. அது சில பேர் சொல்கிறாங்க 3 இட்லிலாம் ஒரு விஷயமான்றாங்க. அவங்க வந்து 1 இட்லி 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கட்டாயப்படுத்தி, ஏன்னா வீட்டில் வேலை நடக்க போகுது இன்றைக்கி, அதனால் வந்து இருக்காது சாப்பிடு, அப்புறமா பசிக்கும் உனக்குன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வச்சுருக்கேன். சட்னி அம்மா சட்னி ஊற்றின்னு பாருங்க, அப்படியே குழச்சி அடிக்கும் ரவுண்டு கட்டி, தெரியுங்களா எங்கள் பாட்டிம்மா. ஏம்மா அம்மா, உனக்கு எங்கள் நைனா என்ன பேர் வச்சுருக்காரு? ஏம்மா எங்கள் நைனா என்ன பேர் வச்சுருக்காரு? சாம்பார் யானைன்னு பேர் வச்சுருப்பார் எங்கள் அப்பா. இதுக்கு அவ்வளோ சாம்பாரை ஊற்றி தோசை சாப்பிடும் ஹோட்டல் கடையில்.